ஒரு சின்ன சிப் இதன் மூலமா உலகத்திலேயே பெரிய கார் கம்பெனியோட ப்ரொடக்ஷனை நிறுத்த முடியும். ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச்சை பல மாதங்கள் தள்ளி போட முடியும். ஒரு ஏஐ கம்பெனியோட growth-ஐ ஸ்லோ பண்ண முடியும். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இந்தியாவோட பொசிஷன் என்ன தெரியுமா? அதுதான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி, கார், ஏடிஎம், 5G டவர், ஏஐ சர்வர், சேட்டலைட், இப்படி சிப் இல்லாம வேலை செய்யற டெக்னாலஜியே கிடையாது. உலகத்திலேயே அதிக இன்ஜினியர்ஸ் உருவாக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. சிப் டிசைன் இன்ஜினியர்ஸ்ல கூட இந்தியர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சிப்ஸ்ல பெரும்பான்மையானவை இந்தியால மேனுஃபேக்சர் ஆகல. அது எல்லாமே தைவான், சவுத் கொரியா, அமெரிக்கா, சீனா இப்படிப்பட்ட நாடுகள்ல இருந்தா வருது. டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கு, டிமாண்டும் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது மேனுஃபேக்சரிங் மட்டும் ஏன் வேற நாட்டில் இருக்கு? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான இண்டஸ்ட்ரியில ஒன்று. ஒரு கார் ஃபேக்டரி உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறது வேற. ஆனால் செமிகண்டக்டர் ஃபேப் கட்டுறது அப்படிங்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், வருடக்கணக்கான பிளானிங், உலகத்தரமான டெக்னாலஜி, ஹை ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங், இது எல்லாம் சேர்ந்தது தான். அதனால தான் இன்னைக்கும் உலகத்துல சில நாடுகள் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா கடந்த சில வருடங்களா உலகமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, ரெண்டு நாடுகளை மட்டும் சிப் சப்ளைக்கு நம்பி இருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். கோவிட் காலத்துல சிப் ஷார்டேஜ் வந்தப்போ கார் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்தினாங்க. எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியல. உலக சப்ளை செயினே பாதிக்கப்பட்டுச்சு. அப்பதான் ஒவ்வொரு நாடும் நாமளும் இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இந்தியாவும் விதிவிலக்கு இல்ல. கவர்மெண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய கம்பெனிஸும் இந்தியாவை ஒரு புதிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, அது ஒரு எக்கனாமிக் ஸ்டோரி, ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டோரி, அதை விட முக்கியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி. ஆனா இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. செமிகண்டக்டர் அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி தான் சிப்பை டிசைன் பண்ணும், அதே கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும், அதே கம்பெனி சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. ஒரு சிப் உருவாகிறதுக்கு ஒரு கம்பெனி போதாது, பல கம்பெனிஸ், பல நாடுகள், ஏன் பல டெக்னாலஜிஸ் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யணும். அதுதான் செமிகண்டக்டர் வேல்யூ செயின். அந்த வேல்யூ செயின் புரிஞ்சாதான் இந்த தீம்ல எந்தெந்த கம்பெனிஸ் உண்மையிலேயே பெனிஃபிட் அடைய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சிப் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா டெக்னிக்கலா இல்ல, ரொம்ப சிம்பிளா. ஒரு சினிமா எடுத்துக்கோங்களேன். ஒரு மூவி ஹிட் ஆகணும் அப்படின்னா ஹீரோ மட்டும் இருந்தா போதுமா? போதாது. ஒரு நல்ல ஸ்டோரி வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், கேமரா டீம் வேணும், மியூசிக் இருக்கணும், எடிட்டர் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது தியேட்டருக்கு வரும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி எல்லாத்தையும் செய்யாது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி இருக்கும். முதல்ல ரா மெட்டீரியல்ஸ். ஒரு சிப் உருவாகணும்னா ஹை பியூரிட்டி சிலிகான், ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ், அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், இப்படிப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். இது இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. அதனால இதுதான் ஃபவுண்டேஷன். அடுத்தது சிப் டிசைன். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜுங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் வரைகிறது மாதிரி சிப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி இன்ஜினியர் அந்த சிப் எப்படி வேலை செய்யணும், எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணணும், எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும், எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுவாரு. இந்த ஸ்டேஜ்ல தான் இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகம். ஆனா டிசைன் ரெடி ஆயிடுச்சுன்னா சிப் ரெடி ஆயிடுமா? கண்டிப்பா இல்ல. இப்போதான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அதுதான் ஃபேப்ரிகேஷன், அதாவது ஃபேக்டரியில சிப் உருவாக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ஸ்டேஜ்ல தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதனாலதான் உலகத்துல ரொம்ப சில கம்பெனிஸ் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆனா இன்னும் வேலை முடியலங்க. ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்த சிப் நேரடியா மொபைலுக்குள்ள போகாது. அதை டெஸ்ட் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், ஒவ்வொரு சிப்பும் சரியா வேலை செய்தா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த சிப் ஒரு ப்ராடக்ட் உள்ள போகும். கடைசியா இந்த சிப் ஃபோன், லேப்டாப், டிவி, கார், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சேட்டலைட், ஏஐ சர்வர், இப்படிப்பட்ட பல ப்ராடக்ட்ஸ்குள்ள பயன்படுத்தப்படும். அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ செயின்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மறைமுகமா வேலை செய்யறாங்க. சரி, செமிகண்டக்டர் வேல்யூ செயின் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் வரும். இந்த முழு வேல்யூ செயின்ல லிஸ்டட் கம்பெனிஸ் எங்க இருக்காங்க? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஒரு கம்பெனி செமிகண்டக்டர் தீம்ல இருக்குன்னு சொன்ன உடனே அது எந்த லேயர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல ரா மெட்டீரியல் லேயர். ஒரு சிப் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ஹை பியூரிட்டி கெமிக்கல்ஸ், ஸ்பெஷாலிட்டி மெட்டீரியல்ஸ், அல்ட்ரா கிளீன் கெமிக்கல் ப்ராசஸ், இதெல்லாம் தேவை. இந்த லேயர்ல இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முக்கியமான கம்பெனி. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் நேரடியா சிப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. ஆனா சிப் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்க்கு தேவையான ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது சிப் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் டிமாண்டும் அதிகமாகும்.
அந்த growthல இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சிப் டிசைன். இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உலகத்துல இருக்கிற பல குளோபல் செமிகண்டக்டர் கம்பெனிஸ் டிசைன் சென்டர்ஸை இந்தியாவில தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் இந்தியாவில தான் அதிகம். இந்த லேயர்ல முக்கியமான கம்பெனி டாடா எலக்ஸி. டாடா எலக்ஸி சிப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி இல்ல, ஆனா சிப் டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ இன்ஜினியரிங் இப்படிப்பட்ட ஹை அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல வேலை செய்யறாங்க. அதனால செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி டிசைன் கம்பெனிஸ்க்கு டிமாண்ட் அதிகரிக்கலாம். இதே லேயர்ல இன்னொரு முக்கியமான கம்பெனி இருக்கு, HCL டெக். பொதுவாக HCL டெக் அப்படின்னா ஐடி கம்பெனி அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்ஜினியரிங் R&D, சிலிகான் டிசைன், எம்பெடட் சொல்யூஷன்ஸ், செமிகண்டக்டர் சர்வீசஸ் இந்த ஏரியாஸ்லையும் இந்த கம்பெனி பல வருடங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால செமிகண்டக்டர் வளர்ச்சி ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ்க்கும் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறலாம். ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், செமிகண்டக்டர் அப்படின்னு பேர் இருந்தாலே எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரே மாதிரியான பெனிஃபிட் கிடைக்காது. யார் எந்த லேயர்ல இருக்கிறாங்க, அந்த லேயர் எவ்வளவு வேகமா வளருது அதுதான் முக்கியம். சிப் டிசைனுக்கு அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டை அசெம்பிள் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான இந்தியன் கம்பெனிஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லேயர்ல முதல்ல பார்க்க வேண்டிய கம்பெனி சைர்மா SGS. இந்த கம்பெனி பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் அசம்பிளிஸ், மெமரி சொல்யூஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஒரு இன்வெஸ்டரா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கம்பெனி செமிகண்டக்டர் சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணல, ஆனா சிப் இல்லாம இதோட பிசினஸ் அப்படிங்கிறது நடக்காது. செமிகண்டக்டர் யூசேஜ் அதிகரிக்கிற அளவுக்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்க்கும் டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால இந்த மாதிரி கம்பெனிஸும் அந்த growthல பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்பெனி டிக்சான் டெக்னாலஜிஸ். இந்தியாவில் இன்னைக்கு அதிக ஸ்மார்ட் போன் அசெம்பிள் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பேர் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த டிக்சன் கம்பெனிஸ்க்கு இருக்கு. இந்த டிக்சன் அப்படிங்கிற கம்பெனியும் ஒரு சிப் கம்பெனி கிடையாது, ஆனா சிப்பை பயன்படுத்தி ஃபைனல் ப்ராடக்ட்டை உருவாக்கக்கூடிய கம்பெனி. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வளரும் போது அதனால அதிகமா ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஆகும். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் அதிகமாச்சு அப்படின்னா EMS கம்பெனிஸ்க்கும் பிசினஸ் அதிகமாகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த கம்பெனிஸ்ல ஒன்னு ரா மெட்டீரியல்ஸ், இன்னொன்னு டிசைன், இன்னொன்னு இன்ஜினியரிங், இன்னொன்னு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். அதாவது ஒரு சிப் உருவாகக்கூடிய ஜேர்னியோட வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இவங்க. இதனால ஒரே கம்பெனியை பார்த்து செமிகண்டக்டர் ஸ்டோரியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, முழு எக்கோசிஸ்டத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. அது என்னன்னா செமிகண்டக்டர் அப்படின்னு பேர் கேட்ட உடனேயே எந்த ஸ்டாக் வேணாலும் வாங்கிடுறாங்க. அது சரியான அப்ரோச் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்காது. அப்படின்னா ஒரு நல்ல செமிகண்டக்டர் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வேல்யூ செயின்ல எந்த லேயர்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ரா மெட்டீரியல்ஸா, டிசைனா, மேனுஃபேக்சரிங்கா, பேக்கேஜிங்கா அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கா அப்படிங்கிற அந்த பிசினஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த கம்பெனி ஃபியூச்சர் growthக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்களா, நியூ கஸ்டமர்ஸ் வராங்களா, டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா. செமிகண்டக்டர் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுங்க, ஆனால் கம்பெனி எக்ஸிக்யூஷன் அதை விட பெருசு. மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு நல்ல கம்பெனியை கூட தப்பான ஒரு பிரைஸுக்கு வாங்கினாலும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிசினஸ் நல்லா இருக்கா, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, வேல்யூவேஷன் நியாயமா இருக்கா, இந்த 4 விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நம்ம எடுக்கணும். அடுத்த சில வருஷங்கள்ல இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வேகமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, குளோபல் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் உருவாகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஜேர்னி இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. அதனால ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிசினஸ் புரிஞ்சு, வேல்யூ செயினை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த கம்பெனிஸில் எந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ், ஃபினான்ஷியல்ஸ், மேனேஜ்மெண்ட், வேல்யூவேஷன் எல்லாத்தையும் டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஸ்டாக்கையும் வாங்க சொல்றதுக்கான அல்லது விற்க சொல்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மறுபடியும் சந்திப்போம்.